மகிழ்ச்சியான பெருமையான குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் இந்தியர்களாகிய நாம் அனைவரும் ஒரு பெருமையோடு பெருமிதத்தோடு கொண்டாடக்கூடிய ஒரு விழா. எத்தனையோ விழாக்கள் நம்ம கொண்டாடுறோம், ஆனால் இது ஒரு தேசிய பெருவிழா. குடியரசு அப்படிங்கிறப்போ பல குடும்பங்கள் இணைந்த ஒரு அமைப்பு, ஒரு சமுதாயம், அவர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு அரசு தான் குடியரசு. ஸோ மக்களாட்சி அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். ரிப்பப்ளிக் அப்படின்ற அந்த வார்த்தை ஒரு லாட்டின் ஆரிஜின்லேருந்து வந்தது. ரெஸ் அப்படின்னா என்டைட்டி, பப்ளிகஸ் அப்படின்னு சொன்னால் பப்ளிக். ஸோ என்டைட்டி ஆஃப் த பீப்புள், அதாவது மக்களின் நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மீனிங் தான் ரிப்பப்ளிக். ஸோ இந்தியா அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு ஒரே குடியரசு நாடு, ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே சொல்கிறோம் நம்ம. ஆனால் நான் நேற்று ரெஃபர் பண்ணி பார்க்குறப்ப இந்தியாவை எந்த விதமான நாடாக நம்ம அவங்க வரையறுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா இஸ் அ சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யுலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இறையாண்மை கொண்ட சோசலிச மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு. நம்ம ரொம்ப சிம்பிளாக குடியரசு நாடு, ஜனநாயக நாடு அப்படி தான் நம்ம சொல்கிறோம். பட் இவ்வளோ பெரிய ஒரு வரையறையோடு நம்மளுடைய நாடு உலக அளவில் வரையறுக்கப்பட்டிருக்குது. ஸோ மக்களாட்சி அப்படிங்கிறப்ப மக்களால் மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய அரசாங்கம், அது நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாரும் நாட்டின் மன்னர்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் பேர் தான் பிள்ளைங்க வந்திருக்காங்க. அது ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது. பட் இந்த கருத்தின்படி எல்லாரும் இந்நாட்டின் மன்னர்கள் அப்படின்னு சொன்னபடி இங்கே ஒவ்வொருத்தரையும் ஒரு மன்னர்களாக நினச்சி நான் சொல்கிறேன். பிள்ளைங்க நல்லா கவனிங்க, சரியா? ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குதா? கேட்குறீங்களா? சரியா? குடியரசு தினம் மிஸ்ஸே சொன்னாங்க. குடியரசு தினம்னா என்னது, சுதந்திர தினம்னா என்னது? சுதந்திரம்னா என்னது? சுதந்திரம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஃப்ரீடம். ஏதோ ஒண்ணுல அடிமைப்பட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? அதுல இருந்து நம்ம வெளியில வந்திருக்கிறோம், அதுதான் என்னது சுதந்திரம். சரியா? ஸோ ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர தினம். அந்த ஆங்கிலேயர்களிடமிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நம்ம தலைவர்களால மீட்டெடுக்கப்பட்ட ஒரு நாள் தான் சுதந்திர தினம். சரியா? அப்ப குடியரசு தினம் அப்படின்னு சொல்றப்போ நம்மளுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு, சாசனம் எழுதி நம்ம மக்களுக்கு ஏற்ற விதமாக சமத்துவம், சமூக நீதி, இறையாண்மை எல்லாம் நம்மளுக்கு ஏற்ற விதமாக எழுதப்பட்டு அது அமல்படுத்தப்பட்ட ஒரு நாள் தான் குடியரசு நாள். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா அது பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி தான் அதுல முதன்மையான ஒரு பங்கை வகிக்கிறார். குடியரசு தினத்துல யாருமா? குடியரசு தினத்துல யாரு கொடியேற்றுவா? இல்ல, குடியரசு தினத்துல நம்மளுடைய ஜனங்களை கொடியேற்றுவாங்க. யாரு? பிரைம் மினிஸ்டர். யார் எப்ப இருக்கிறாங்க அவங்க செங்கோட்டையில ஏற்றுவாங்க. இவங்க பிரசிடென்ட் அந்த ராஜ்பாத், அந்த ராஜ வீதி அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லியில இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீட். இன்னைக்கு நீங்க வீட்டுல போனதுக்கு அப்புறம் டிவியில ஆன் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய பரேடு, ஊர்வலம் நடந்துட்டு இருக்கும். சரியா? அதுல குடியரசுத் தலைவருடைய மாளிகையிலிருந்து நம்மளுடைய இந்தியா கேட் வரையும் ஒரு பெரிய ஒரு ப்ரொசஷன் நடத்தப்படும். சரியா? அதே மாதிரி இந்த கொடி ஏற்றுறதுலயும் ரெண்டு டிஃபரன்ஸ். அதான் நீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியலாம். சுதந்திர தினத்தை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, கொடியை கீழே இருந்து என்ன பண்ணுவாங்க, மேலே ஏற்றி இது எங்களுடைய நாடு, எங்களுடைய கொடின்னு சொல்லி கீழே இருந்து நம்ம மேல பறக்க விடுறோம். சரியா? இது மிஸ் பாத்தீங்களா, மேலேயே கட்டி வச்சிருந்தாங்க, மூடப்பட்டு கட்டப்பட்டுச்சு. அதை நம்ம ஏற்கனவே பெற்ற சுதந்திரம். அதை சும்மா நம்ம என்ன பண்றோம், எங்களுக்குன்னு ஒரு சாசனம் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அங்க அன்ஃபால் பண்றோம். நம்ம அதை அவிழ்த்து தான் விடுறோம். புரியுதா? அதனால அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. நீங்க வராத பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லுங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க
சொல்லுங்க, சரியா? அதே மாதிரி அந்த பெரேடு நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு வருஷமா வந்து அந்த ரிபப்ளிக் டே பெரேட் வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மிலிட்ரி, டிஃபென்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே அதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு குளிர் இருக்கும் தெரியுமா? நம்மளால இப்ப நம்ம குளிரையே நம்ம தாங்க முடியல. அவங்க வந்து பனிக்குளிர பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அவங்க இது வந்து நம்மளுடைய நாடோடைய ஒரு வளர்ச்சி நம்மளுடைய வலிமையை காட்டக்கூடிய ஒரு நாள் இது. அதை அப்படியே ஷோகேஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய முப்படைகளையும் என்னென்னலாம் வந்து இப்போ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் புதுசாக வந்து புதுமைகளை புகுத்திருக்காங்கன்னு சொல்லி வந்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த பெரேட் நடக்கும். அதே மாதிரி வீர சாகசம் பண்ணினவங்க அவங்களுக்கு பரம்பீர் சக்ரா, வீர சக்ரா எல்லாமே அவங்க வந்து அது கொடுப்பாங்க. அன்னைக்கு தான் ஆனர் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம், சரியா? ஓகே. இந்திய ஜனநாயகம் அப்படின்றது ஒரு அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது. இது எல்லாமே எனக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ மக்களால் தீர்மானம் பண்ணப்படுது அப்படின்னு. அப்ப எப்படி மக்கள் தீர்மானம் பண்றோம்? ஒரு தலைமைத்துவம், ஒரு சமூக நீதியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கொள்கை, சட்டங்கள் எல்லாமே மக்களால தான் தீர்மானம் பண்ணப்படுது. எப்படி பண்றோம்? எப்படி தலைவரை எப்படி என்ன பண்றோம்? ஓட்டு போட்டு, சரியா? நேற்று தான் உறுதிமொழிலாம் எடுத்தோம், சரியா? வாக்காளர் தினம், சரியா? ஓகே. சோ இந்த நாள் ஜனவரி 25ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நாள். தேர்தல் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் நிறுவனமான ஒரு நாள். அதை வந்து 2011 இருந்து வாக்காளர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய அந்த உரிமை, நம்மளுடைய பவர் எல்லாமே அந்த வாக்களிப்பதில் தான் இருக்குது. நம்மளுடைய தலைமை வந்து எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம தீர்மானம் பண்றோம், மக்களால் தீர்மானம் பண்ணப்படுது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நாள் கொண்டாடப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ்ல சொல்றப்ப அவன் சொன்னான், இந்திய அரசு சட்டம் 1935 இருந்த இந்திய சட்டத்தை மாற்றி அமைக்கப்படக்கூடிய ஒரு கட்டாயத்துல நம்ம வந்தோம். சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் சுதந்திரம், நீதி, சமத்துவம் அப்படின்ற உயரிய தேவைகளோடு ஒரு அரசியல் அமைப்பு சபை உருவாக்கப்பட்டது. அது வந்து டாக்டர் யார் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னு தெரியுமா? பிரதம மந்திரி யாரு தெரியுமா? யாரு பிரசிடென்ட் தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் யாரும் தெரியலையா? வெரி குட், ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரி, வெரி குட். ஓகே. குடியரசுத் தலைவர் யார்? ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். சோ அவருடைய தலைமையில ஒரு அரசியல் அமைப்பு சபை உருவாக்கப்பட்டது. அதுல வந்து நம்மளுடைய முதல்